ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்கணும்னா, நான் சிம்பிளான உடனே நமக்கு வந்து பசிக்குது, என்னடா செய்யுது அப்படின்னு தோணும். டக்குன்னு செஞ்சு சாப்பிடக்கூடிய ரெசிபி என்ன தெரியுங்களா? மக்ரோனி. நான் இது எப்பயுமே ஸ்டாக்கில் வச்சுருப்பேன். உடனே பசிக்குதுன்னா பசிக்கு இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வேறு வேலையை பார்க்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப என்ன சமையல் செய்யணுமோ பொறுமையாக செஞ்சுக்கலாம், பசி அடங்கணும். ஆனால் பசியில் எந்த வேலையும் செய்ய முடியாது இல்லையா? நான் இன்றைக்கி மக்ரோனி செய்ய போகிறேன். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஆல்ரெடி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. வீடியோ போட்டிருக்கேன், அது பார்த்தவங்களுக்கு பிரச்சனை இல்லை, பார்க்காதவங்க தாராளமாக அதை பார்த்து செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப பசிக்கு ஐயோ எனக்குலாம் பசிலாம் வந்துச்சுன்னா பசி அறிக்கிட்டு வேலை செய்ய முடியாது. அப்போக்கி ஏதாவது ஒன்று டீ போட்டு குடிச்சிடணும், இல்லை வேறு எதாவது செஞ்சிடணும், இல்லை டீ போட முடியல வேறு எதுனா உண்மையாகவே நான் அது வந்து எப்பயுமே ஸ்டாக்கில் வச்சுருப்பேன். இந்த மக்ரோனி வந்துட்டு எப்பயுமே சில பேர் பாஸ்தான்னு சொல்லுவாங்க, இது பேர் தான் மக்ரோனி. அந்த முறுக்கல் மாடலில் இருக்கிற பேர் தான் பாஸ்தான்னு சொல்லுவாங்க. நாங்கள் மக்ரோனி தான்ப்பா சொல்கிறது. இது எப்பயுமே ஸ்டாக்கில் வச்சுருப்பேன். இப்போ இது வேலைக்கு போகிறோம், காலையில் லீவு, அப்போ லேட்டாக எழுந்திரிச்சி நம்ம அடுக்கு இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு என்ன வேணுமோ வாங்கிட்டு வந்து சமையல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு நான் இது எப்பயுமே ஸ்டாக்கில் வச்சுருப்பேன். இப்போ பார்த்திங்கன்னா நேற்று வாதிரிட்டக்க மாவு கொடுத்தாங்க. மாவு வந்து தோசை விட்டு சாப்பிட்டேன் நைட்டு. இப்போ காலையில் 3 தோசை வச்சு சுட்டு சாப்பிட்டேன். மிளகா பொடி போட்டு தான் சாப்பிட்டேன் நைட்டும் காலையிலையும். சரி என்னடா செய்யுதுன்னு ஒரே குழப்பமாக இருக்குது. ஆனால் மளிகை கடைக்கு போய் காய் வாங்கிட்டு வரணும். கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கிட்டேன், செம்ம பசி. சரி செஞ்சு சாப்பிட்டுட்டு இது சீக்கிரம் செஞ்சிடலாம்ப்பா, சும்மா ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். அதுக்கப்புறம் போய் எதாவது காய் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். வாங்க செய்யலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டலாம். கருவேப்பிலை, மிளகாய். கருவேப்பிலை உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம், வேணும்னா விட்டுடலாம். சும்மா ஒரு 4 பீஸ் மட்டும் போட்டு கிளறிக்கும். மிளகாய் தீயாமல் இருக்கிறதுக்காக தான். தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து இதெல்லாம் 3/4 சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். இன்னும் கொஞ்சமாக ஊற்றலாம், ஏன்னா வேகணும் இல்லையா? இப்போ நம்ம எவ்வளோ சாப்பிடுமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு கை, அடுத்து பார்த்திங்கன்னா 2 கை, 2 பிடிச்சி இப்படி போட்டிருக்கேன். பத்துமாது பத்தாது. நமக்கு எவ்வளோ சாப்பிட்ணுன்னு தோணுதோ அவ்வளோ போட்டுக்கலாம்ப்பா. இவ்வளோ தான் கணக்கு அப்படின்லாம் இல்லை. தண்ணி வந்து அது வேகிறதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே இருந்துட்டால் பிரச்சனை இல்லை. இது வந்து சில பேர் வேக வச்சு தாளித்து சாப்பிடுவாங்க. நான் வந்து மீல் மேக்கரும் மக்ரோனியும் சேர்த்து தனித்தனியாக வேக வச்சு 2 ஒட்டுக்காக போட்டு வணக்கிட்டு கறி மாடலில் செஞ்சுருந்தேன். அது வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்கறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இப்போ பார்க்கலாம். எனக்கு இந்த தாளிச்சி வடிகட்டி அதுக்கப்புறம் தாளிக்கிறது எனக்கு இது ஒரு மாதிரி டேஸ்ட் இல்லாத மாதிரி இருக்குது. எனக்கு வந்து இது மாதிரி தான் டேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. போன வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரியும் இதோட டேஸ்ட் என்னன்றது. பாருங்கள், கலர்ஃபுல்லாக நல்லாயிருக்கு பாருங்கள். தண்ணி அவ்வளோதான். இதால் ஒரு சொம்பு ஊற்றிட்டேன்ப்பா, ஏன் அந்த தண்ணி மீதி வைக்கணும்? இப்போ நம்ம இதில் என்ன போட போகிறோன்னா உப்பு, எங்கடா பயங்கரமான பசி. அங்கேருந்து நடந்தெல்லாம் கடைக்கு போக முடியாது. அந்த கடைக்கு போனால் பயங்கரமான கூட்டம் இருக்கும்ப்பா. எப்படி பார்த்தாலும் 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம் ஆகிடும். தேவையான உப்பு போட்டுக்கலாம்ப்பா. உப்பு வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அப்புறம் இதுக்கப்புறம் மஞ்சத்தூள், சிக்கன் பொடி எல்லாமே போட்டு டேஸ்ட்டு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம். ஓரளவு கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ நான் போட்டிருக்கிறதே வந்து அரை உப்பு தான் இருக்கும். பார்த்திங்களா, மசாலா வைக்கிறதுலாம் டப்பா வாங்கினா அதில் தான் எல்லா மசாலாவும் வச்சுருக்கேன். நல்லா இருக்குது மசாலா வைக்கிறது, நல்ல ஒரு டப்பாவை போயிருக்கு பாருங்க. லைட்டாக மஞ்சத்தூள்ப்பா, நான் அங்கேயே டப்பாவே காட்டிட்டுன்ட்டேன். லைட்டாக மஞ்சத்தூள், அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் பொடி. சிக்கன் பொடி வந்து நம்ம மிளகாயும் வந்து காரத்துக்கு போட்டிருக்கிறோம். நமக்கு காரம் வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ கம்மியாக வேணுன்னா சும்மா துளியோண்டு போட்டுக்கோங்க. காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து இந்த தண்ணி வந்து டேஸ்ட்டு பார்க்கும்போது காரம் பத்தலை அப்படின்னா போட்டுங்க. அர்ஜென்ட் விட்டு போட்டுறாதீங்க, ஏன்னா இந்த மிளகாலாம் வந்து தண்ணியில் வேகும் இல்லையா,
அந்த காரம் ஏறும். நான் நல்ல காரம்லாம் எவ்வளோ வேணும்னு சாப்பிடுவேன். நல்லா இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டு வரும். ஓகே, அப்படி வேகட்டும். தண்ணி மட்டும் டேஸ்ட் பார்த்துடலாம். காரம் உப்பு எல்லாம் போதுமானே. நான் போட்டுக்கிறதே ஒரு அரை உப்பு தான் போட்டிருப்பேன். காரம் போதும் எனக்கு. உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மி. நீங்கள் வந்து தண்ணி டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கோங்க. போதும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டில் பார்த்துக்கலாம். இறக்க போகிற நேரத்துக்கு கொஞ்சமாக டேஸ்ட்டு பார்த்துட்டு இறக்கலாம். அப்படியே வேகட்டும். இந்த டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும்ப்பா. என்ன இந்த சூப்லாம், சிக்கன் சூப்பு, மட்டன் சூப்லாம் சாப்பிடுவோம்ல, அந்தமாதிரி சூப் சாப்பிட்ற மாதிரி நல்லாயிருக்கு. சூப்பராக இருக்குது. எனக்கு என்னவோ இந்த டேஸ்ட்டு தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குது. அந்த தாளிக்கிறது ஒன்றுமே இல்லாத மாதிரி. ஏன்னா இதோட அந்த மக்ரோனியோட வேகிற தண்ணி, இப்போ பார்த்தீங்களா மக்ரோனி இருக்கும்போது தண்ணி எந்த கலரில் இருந்தது, அதோட டேஸ்ட்லாம் அதில் போயிடுது இல்லையா, வேகும்போது கஞ்சிலே போயிடுது இல்லையா. அப்போ இந்த மக்ரோனி என்ன பண்ணுறோம், வெறும் சக்கையை மட்டும் தான் நம்ம சாப்பிட்றோம். அப்படியே இதோடய வேக வச்சு அந்த தண்ணியோடு சாப்பிடும்போது அதில் இருக்கிறது நல்லா இருக்குது டேஸ்ட். எனக்கு இதுதான் என்னோடய ஃபேவரட். இந்த தாளிச்சு இது வேக வச்சுலாம் கொடுத்தாங்கன்னா சாப்பிட மாட்டேன். என் பொண்ணு, சின்ன பொண்ணு அப்படி தான் செய்வா, பெரிய பொண்ணு அப்படி தான் செய்வா. எனக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு ஒரு ரொம்ப அப்பப்போ எனக்கு இந்த மசாலா எடுக்கும்போதும் ஒரு சந்தோஷம் வர்றது. இந்த டப்பா வாங்கிட்டோமே, நல்லா இருக்குது, அழகாக எல்லா மசாலாவும் வைக்கிற மாதிரி. அப்படிமே இதுமாரி டப்பா ஒன்று வாங்கிக்கிங்க. இதுமாரி இல்லைன்னா இந்த மாதிரி மாடலில் ஒன்று வாங்கிக்கோங்க, சரிங்களா. ஆனால் இது எந்தளவுக்கு சீக்கிரமாக வந்து பசி குணப்படுத்துதோ அந்தளவுக்கு உடம்புக்கும் கெடுதல். ஆனால் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. வாங்கி வச்சிங்க, சும்மா வாரத்தில் 2 நாள் அல்லது 1 நாள் அது மாதிரி யூஸ் பண்ணுங்கள். பசி எந்த நேரம் நம்ம வந்து ரொம்ப பசிக்குது, ஐயோ செஞ்சு சாப்பிட்றவர்களையும் பசி தாங்காது அப்படின்னு நினைக்கும்போது டக்குன்னு எடுத்து போட்டு செஞ்சுக்கலாம். நல்லா கொதிக்குது பாருங்கள். இது வந்து வேறு எதுவுமே வேணாம், சிம்பிளான வேலை அது. அழகாக இருக்குது. சரி, அப்படியே வேகட்டும்பா. இது பார்த்திங்கன்னா கரண்டி நான் ஞாபகம் இல்லாமல் இதிலே வச்சுட்டு போயிட்டு சும்மா ஒரு 4 பாத்திரம் கழுவிட்டு வந்தேன், அவ்வளோதான். கரண்டி பயங்கரமாக சுடுது, துணியால் பிடிச்சிக்கிட்டேன். நான் எடுத்து தட்டு மேலே தான் வச்சுட்டு போவேன். ஏதோ ஒரு சிந்தனையில் நான் மட்டும் வடச்சட்டியிலே வச்சுட்டு போயிட்டேன். தொட்ட உடனே சுட்டுச்சு பாருங்க. அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது செம்ம டேஸ்ட் வரும்ப்பா. இதோட அந்த தண்ணியோடு அள்ளி சாப்பிடும்போது பக்கா டேஸ்ட்டு. அப்படியே சிக்கன் பீஸு சாப்பிட்ட மாதிரி இருக்கும் அது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குதா இல்லையான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, எப்படி சாப்பிட்ணும் என்னன்னு சொல்லிவிட்டு. ஆக மொத்தம் இது நல்லா இருக்குது அப்படிங்கிறதுக்காக தான் நான் திரும்ப போட்டிருக்கேன். நான் ஒரு சமையல் வந்து நல்லா இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டில் வந்து நான் வீடியோ எடுத்துடுறேன் இல்லையா, வீடியோ எடுக்கும்போது வந்து நல்லா இல்லை அப்படின்னா அந்த வீடியோ வந்து நான் போட மாட்டேன். ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அந்த வீடியோ வந்து நான் போட மாட்டேன். எல்லாமே கரெக்டாக பக்காவாக செஞ்சுருக்கிறேன், சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு நல்லா இருக்குதுன்னா தான் அந்த வீடியோவே நான் யூடியூப்பில் போடுவேன். ஓகேப்பா, சூப்பராக வெந்துருச்சு. குழம்பு வச்சு பாருங்க, நல்லா உடஞ்சிருச்சு பாருங்கள். ஆஃப் பண்ணிவிட்டு அடுப்பை. இதுக்கு மேலே கொஞ்சமாக மோந்து டேஸ்ட் பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்ததுன்னா இப்போவே வந்து உப்பு போட்டு கிளறிக்கோங்க. ஓகேப்பா, நான் இது வந்து தட்டில் போட்டு சாப்பிட மாட்டேன். ஒரு குழியான பேசன மாதிரி இருக்குன்னா, அப்படி இல்லைன்னா கிண்ணத்தில் தான் போட்டுக்குவேன். பாருங்கள், ஏன்னா தண்ணியோடு இருக்குது இல்லையா, அதனால் கிண்ணத்தில் இருந்தால் தான் ஸ்பூனில் அள்ளுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும். வாவ்,
செம்ம வாசனை அப்படியே. சாப்பிட போகிறேன், வாங்க சாப்பிட்லாம். கரண்டி எடுத்துகிட்டு ஸ்பூன் போட்டுக்கலாம். சரிப்பா, எனக்கு பசி. ஓகே, பாய்.